Hi friends, welcome to Just Home Samayal. Today we are going to see a simple recipe, Masala Chapati. Just ஒரு lunch box recipe இருக்கும். கிட்ஸ்க்கு நல்ல ஒரு ரெசிபி இது. இதுக்கு வேண்டிய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ மசாலா சப்பாத்திக்கு வேண்டிய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் 2 cups of சப்பாத்தியோட நார்மல் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட போடுறதுக்கு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் கர்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, கீ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கீ எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் நம்மளோட கசூரி மேத்தியும் கொஞ்சம் மாங்காய் பவுடரும், அம்ச்சூர் பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்திருக்கேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி. ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் அது எல்லாமே மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அம்ச்சூர் பவுடரும் கசூரி மேத்தியும் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு ட்ரையாக இருக்கும் போது ஜஸ்ட் இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் எல்லாம் நல்லா ஆட் ஆகிருக்கும். இதுக்கு கூட தயிர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு, அப்புறம் கீ. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இதுக்கு கூடயே வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வெறும் இன்றைக்கி ஜஸ்ட் அந்த கசூரி மேத்தியோட அந்த மேத்தி ஃப்ளேவர் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை. ஓகே, ஜஸ்ட் இப்போ க்ரம்பிள்ஸ் மாதிரி ஆயிருக்கு. இப்போது தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு நார்மலாக சப்பாத்திக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆட்டாவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, மாவு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes வச்சிடலாம். நமக்கு மற்ற நார்மலாக சப்பாத்தி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இதுக்கு ரொம்ப நேரம் ஒன்றுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 10 minutes ஓகே, இப்போது 10 minutes ஆயாச்சு. மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. மற்ற நான் சொன்ன மாதிரி நார்மலாக ஆட்டாக்கெலாம் ஒரு 20 minutes 30 minutes இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பட் இது நம்ம இஞ்சி பூண்டு கர்ட்லாம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக கொஞ்சம் சாகி ஆகிடும். அதனால ஜஸ்ட் ஒரு 10 minutes போதும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, மாவு எடுத்தாச்சு. ஜஸ்ட்டு கொஞ்சம் பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மசாலா எல்லாமே உள்ளே போயிருக்கு. ஜஸ்ட்டு இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதை போட்டு எடுக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. ஜஸ்ட் இதை போட்டுடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்க. ரெண்டு சைடும் ஒரு லைட்டாக ஒரு குக் ஆன உடனே உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா எண்ணெய் போட்டுக்கலாம். நான் கீ போடுறேன் பசங்களுக்குன்றதுனால. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள் டு மேக். எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி போட வேண்டியது தான். இதுக்கு பெருசாக நமக்கு ஒன்றும் சைட் டிஷ் கூட தேவைப்படாது.
கர்டு அதோட ஜஸ்ட் ஒரு பச்சடி மாதிரி கூட பண்ணிடலாம் வித்தவுட் எனி ஆனியன் ஆர் எனி திங். ஜஸ்ட் கர்டு, கொஞ்சம் ஜீரா, கொஞ்சம் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் போட்டு பண்ணிக்கலாம். நான் எல்லா சப்பாத்தியும் போட்டுட்டு ஐ வில் ஷோ யூ. ஓகே, நம்மளோட மசாலா சப்பாத்தி ரெடி. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஜஸ்ட் கர்டில் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் அண்ட் ஜீரகத்தூள் போட்டு கொஞ்சோண்டு ஓம்பொடி போட்டு வச்சுருக்கேன். இதுவே அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிக்கிள் பிடிச்சிருந்ததுன்னா பிக்கிளோட ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஸ்பைஸ் பற்றிலாம் யோசிக்க வேணால், நம்ம இதுலேயே எல்லா ஸ்பைஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Subscribe to Just Home Samil. Thank you so much. Bye bye.